எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் விரைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்குவோம். ஒரு நாளின் நேரங்களில் நாம் எத்தனையோ விதமான வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. இப்போ இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட காலையிலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம பல்வேறு விதமான வேலைகளை நம்ம ஈடுபட்டு இருக்கோம். நாம் செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே சரியான தன்மையில் நிகழ வேண்டும். எல்லா வேலைகளையுமே நாம மனதை கொண்டுதான் செய்கின்றோம். மனம் சரியான தன்மையில் இருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான வேலைகள். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை தன்மைகளை இறைவன் அமைத்திருக்கின்றான். அந்த வேலை தன்மைகளின் மீது விருப்பத்தையும் ஆர்வத்தையும் உண்டாக்கி இருக்கின்றான். ஒவ்வொருத்தர் செய்யக்கூடிய வேலை இன்னொருத்தருக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பலன் தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. வாழ்க்கை அமைப்பினுடைய இறைவனுடைய அம்சம் இதுவாக இருக்கிறது. இறைவன் இப்படித்தான் நம்முடைய வாழ்வின் தன்மைகளை அமைத்திருக்கு. வேலைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை. எல்லாருக்கும் எல்லா வேலைகளும் பிடிக்கிறது இல்லை இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்யறோம். ஆனா எல்லா வேலையுமே நாம மனசுல இருந்து தான் செய்யறோம். மனசு சரியான தன்மையில் இருந்தால் தான் வேலைகளை சரியாக செய்யும். இப்போ ஒரு வேலையை செய்யறதுக்கு திறமை மட்டும் போதுமா அப்படின்னா நிச்சயமா திறமை மட்டும் போதாது. ஒரு மனப்பக்குவம் என்பது வேண்டும். அந்த வேலையை செய்யறதுக்கு திறமையோடு சேர்த்து மனப்பக்குவம் என்பதும் வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் மூலமா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மருத்துவர் இருக்கிறார், நல்ல திறமையான மருத்துவர். எல்லா இடத்துலையும் ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறார். எல்லா நோய்க்குமே எப்படி சிகிச்சை பண்ணணும், எந்த மருந்து தரணும் தரக்கூடாது எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா அந்த மருத்துவருக்கு கொஞ்சம் கூட மனசுல அன்பே இல்லை, பொறுமை கிடையாது. எல்லார்ட்டையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாரு. பணம் மட்டும்தான் அவருடைய பிரதான நோக்கமா இருக்குது. இப்ப இந்த மருத்துவர்கிட்ட நம்ம போகலாமா போகக்கூடாது? இப்போ திறமை அப்படிங்கிறது வேணும், மனப்பக்குவமும் வேணும். அந்த மனப்பக்குவம் தான் நம்ம வாழ்க்கையில நமக்கும் நன்மைகளை ஏற்படுத்தும், மற்றவர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தும். எந்த ஒரு வேலையுமே நாம செய்யும் போது நமக்கும் நன்மை நடக்கணும், அவங்களுக்கும் நன்மை நடக்கணும்ன்ற நோக்கத்துல தான் நம்ம செய்யணும். இதுக்கு பேர் தான் மனப்பக்குவம். எனக்கு மட்டும் நன்மை, அவருக்கு நன்மை நடந்தாலும் நடக்காட்டி எனக்கு ஒன்றும் இல்லை, இது நல்ல வேலை கிடையாது, நல்ல செயல் கிடையாது. அவர் மட்டும் நல்லா இருக்கட்டுங்க, நான் பாதிக்கப்பட்டா கூட பரவாயில்ல, இதுவும் சரியான போக்கு அல்ல. இறைவன் அதை அனுமதிக்கவில்லை. எனக்கும் நன்மை, உனக்கும் நன்மை. இதுதான் வாழ்க்கை. இதுதான் செயல்களின் முக்கியமாக பொருள் ஈட்டுவதற்காக நாம் செய்யக்கூடிய வேலைகளில் இறைவன் அமைத்து வைத்த தர்மம். இந்த உலகத்துல எத்தனையோ திறமையானவர்கள் இருக்கலாம், மனப்பக்குவத்துடன் கூடிய திறமையானவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். திறமையானவங்கெல்லாம் போதும், ஏற்கனவே நிறைய திறமை மட்டுமே இருக்கிறவங்களால ஏற்பட்ட தீங்குகள் என்பது போதும். மனப்பக்குவத்தோடு கூடிய திறமை கொண்டவர்கள் இந்த உலகத்திற்கு தேவை. நம்முடைய குழந்தைகளை அப்படியானவர்களாக நாம் வளர்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை இப்போது நம்முடைய மனதில் வைத்துக் கொள்வோம். இறைவன் அந்த விருப்பத்தை நிறைவேற்றி தரும். இன்னைக்கு எல்லாருக்குமே விதவிதமான திறமைகள் இருக்கு. மியூசிக்ல போனீங்கன்னா அங்க விதமான திறமைகள் இருக்குது. இந்த பக்கம் ஸ்போர்ட்ஸ்ன்னு போனீங்கன்னா அங்க 1000 திறமைகள். இந்த பக்கம் தொழில்னு போனீங்கன்னா அங்க என்டர்பிரனர்ஸ் பல கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கே போனாலுமே திறமைக்கு பஞ்சமே கிடையாது. மனப்பக்குவம் என்பது அத்தனை திறமையானவர்களுக்கும் தேவையான ஒன்றாக இருக்கு. சரி, இப்போ இங்கு திறமையினால் மட்டுமே எந்த நன்மையும் நடந்து விடுவது கிடையாது. மனப்பக்குவம் என்பது தேவை. இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையுமே சக மனிதனுக்கு உணவு, உடை, உறைவிடம், நல்வாழ்வு இந்த அடிப்படையில நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு கொண்டுதான் இருக்கு. நீ எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலும் எடுத்து, மனிதர்களுக்கு நன்மையை நாடுவது என்பது
இறைவன் மிகவும் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய மனநிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த வார்த்தை மிகவும் ஆழமான வார்த்தை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவன் தொடர்போடு இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் அவன் சகல பாவங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவியாக கூட இருக்கட்டும், அவனுக்கும் இறைவன் அவனுடைய உள்ளத்தில் வேதத்தை இறக்கி, உனக்கு என் புறத்திலிருந்து மன்னிப்பு இருக்கிறது, திரும்பிக்கொள் 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 என்று அழைப்பு விடுத்து கொண்டேதான் இருக்கின்றான். எனவே அவருக்கு நன்மையை நாட வேண்டும். நம்ம நாடக்கூடிய நன்மை யாருக்கு? நமக்கும் நன்மை அவருக்கும். ஸோ இந்த மனப்பக்குவத்தை நம்ம எல்லாருமே ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லாரும் எஜுகேஷன், அட்வான்ஸ்ட் எஜுகேஷன்ஸ் வந்துருச்சு. அந்த எஜுகேஷன்ஸ் எல்லாம் மனப்பக்குவத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கிறதா என்றால் நிச்சயமாக அது சோதிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். அதை நாம் சோதித்து உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு அவர்கள் மனப்பக்குவத்துடன் கூடிய கல்வியை பெற்றுக் கொண்டிருக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதை நாம் திருத்தி அவர்களை மனிதனாக வாழ வைக்க வேண்டும். மனிதன் என்பவன் மனப்பக்குவம். எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு நாளின் நேரங்களில் பல்வேறு விதமான வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லா வேலைகளும் மனதை கொண்டு செய்யப்படுகிறது. அந்த மனதிற்கென்று ஒரு வேலை செய்யப்பட வேண்டும் தானே. அந்த மனதிற்கென்று செய்யப்படக்கூடிய வேலைதான் தியானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனதிற்காக நாம் செய்யக்கூடிய, மனதின் சீரமைவிற்காக நாம் செய்யக்கூடிய தியானம் என்ற வேலை மற்ற அனைத்து வேலைகளையும் விட முக்கியமானது என்பதை நாம் உணர வேண்டும். ஏன்னா எல்லா வேலைகளையுமே நீங்க மனப்பக்குவத்தோட செய்யணும், நல்ல நோக்கத்தோட செய்யணும், சரியான தன்மையில செய்யணும், பொறுமையா செய்யணும், கவனத்தோடு செய்யணும். கவனக்குறைவுகள் என்பது எத்தனை தவறுகளுக்கு வித்திடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். சின்ன கவனக்குறை, சின்ன 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 கவனக்குறைவுகள் தான் பெரிய பெரிய துன்பங்களுக்கான விதையாக அமைந்துவிடும். ஸோ எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். அந்த மனசுக்கான ஒரு வேலை தியானம் மஸ்ட். தடுப்பூசி கட்டாயம் அரசாங்கம் சொல்ற மாதிரி தியானம் கட்டாயம் நம்ம சொல்லிடலாம். அது உண்மையிலே கட்டாயம். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய மனம் தியானம், இறைவழி தியானம். இறைவழி தியானத்துக்கு மற்ற தியானத்துக்கு என்ன வித்தியாசம்? இங்கே இறைவனை தவிர வேறு யாரும் வேறு எதுவும் முன்னிலைப்படுத்தப்படுவது கிடையாது. செய்திகள் நம் அனைவருக்கும் இறைவன் மூலம் நினைவூட்டப்படுகிறது. இந்த நினைவூட்டலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ தியானத்துக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் நாம் இருக்கின்றோம். தியானம் செய்ய தொடங்கவில்லை. தியானம் எவ்வளவு முக்கியன்றதை ஒவ்வொரு நாளும் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனம் சீர்கெடுகிறது. ஒவ்வொரு நாளும் அதை சீரமைக்க வேண்டும். சிம்பிளா இதை மனதிற்கான குளியல் என்று நாம் எடுத்துக்கணும். டெய்லி நம்ம குளிக்கிறோம் தானே. டெய்லியா நான் குளிக்கிறது இல்லை சார், 2 நாளைக்கு ஒரு தடவை. 2 நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிறீங்கல்ல, 2 நாளைக்கு ஒரு தடவை மெடிடேஷன் பண்ணணும். மனசுக்கு அந்த குளிர்வித்தல் செயல், குளியல் என்பது தேவையாக இருக்கிறது. அது தியானம். நம் அனைவரும் இப்போது தியானத்துக்கு தயாராகலாம். கண்களை மூடிக்கொள்ளும். மனம் 2ன் வலிமை மிக்க கருவியாக இருக்கக்கூடிய கண்களை, நம்முடைய பார்வை புலன்களை நாம் மூடிக்கொள்ளும். புற சூழலிலிருந்து விலகி அக சூழலுக்குள் நாம் திரும்பி இருக்கின்றோம். இந்த திரும்புதலை, அகந்திரும்பி இருத்தலை உணருங்கள். ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்திற்குள் நாம் வந்திருக்கின்றோம். லேசான தன்மையில் கண்களை மூடுவதன் விளைவாக இந்த திரும்புதல் நிகழ்ந்திருக்கு. கண்கள் மூடப்பட்டு இருப்பதன் மீது கவனம் செலுத்து. அக உலகில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வு மிகவும் முக்கியமானது.
கண்களை மூடியிருக்க வேண்டும் என்ற கட்டளையை தவிர எந்த கட்டளையும் நமக்கு இல்லை. எனவே அழுத்தங்கள் ஏதும் இல்லாமல் கண்களை மூடி தியானத்தில் நாம் தொடர்ந்திருக்க வேண்டும். இப்போது நாம் அதிட்டானாவை மேற்கொள்ள இருக்க. உடலை அசைவற்ற தன்மையில் ஒரு சிலை போல நிலை நிறுத்தவிருக்கின்றோம். இறுக்கங்கள் எங்கும் இருக்கக்கூடாது. முற்றிலும் தளர்வான ஒரு நிலையில் அசைவற்ற நிலை. அதிட்டானாவுக்கான எண்ணிக்கை இறக்கம் தொடங்குகிறது. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. உறுதியான அதிட்டானாவை மேற்கொள்ளுங்கள். உங்களை யாரும் பார்த்து கொண்டிருக்கவில்லை. இறைவனே சாட்சி. உறுதியான அதிட்டானாவில் கண்களை மூடி அக உலகில் நிலைத்திருங்கள். எண்ணங்கள் குறித்து ஒரு கவலையும் வேண்டாம். எண்ணங்களின் விளையாட்டுக்கள் நடக்கட்டும். எந்த எண்ணம் வேண்டுமானாலும் வரட்டும். அவைகளை பிறகு பார்த்து. இப்போது நம் முன் இருக்கக்கூடிய 2 விஷயங்கள். கண்களை மூடியிருக்க வேண்டும். உடலை அதிட்டானா என்ற நிலையில் நிறுத்தி இருக்க வேண்டும். இதை தவிர எந்த செய்யப்பட வேண்டிய செயலும் இல்லை. இதை தவிர மற்ற அனைத்தையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். பயம் வேண்டாம், பதட்டம் வேண்டாம், அழுத்தம் வேண்டாம்.
கண்களை மூடி அசைவற்ற நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேனே, எந்த செயலும் செய்யாமல் என்று நாம் நினைக்கக்கூடாது. நாம் இப்போது செய்து கொண்டிருப்பது மிக வலிமையான ஒரு செயல். நம்முடைய வேர்களில் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல். இந்த செயலுக்கு அசைவு கிடையாது, இயக்கத்தன்மை கிடையாது. இது ஒரு வேரில் நிகழக்கூடிய செயல். வலிமைமிக்க செயலை நாம் ஆற்றிக்கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வோடு உறுதியான அதிஷ்டானாவில் கண்களை மூடி தியானத்தில் தொடர்ந்திருக்கலாம்.
இன்னும் எவ்வளோ நேரம் கண்ணை மூடி இருக்கணும், எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், இந்த மாதிரி கேள்விகள் எப்போ தீவிரமா வருதோ அப்ப நம்ம தியானத்தை இன்னும் தீவிரப்படுத்தும். எப்ப கண்ணை திறக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதல் உள்ள இருந்து வருதோ அப்ப உறுதியா நம்ம கண்ணை மூடி இருக்கோம். அதிட்டானா அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், பண்ணும். ஆரம்ப நிலையில அதிட்டானால இருக்க முடியாதவங்க கொஞ்சம் கொஞ்சம் அசைஞ்சுக்கலாம். பட் படிப்படியாக அதில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். தியானத்தில் இன்னும் உறுதி பெறுங்கள். தியானத்தை நாம் தொடரவிருக்கின்றோம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். கண்களை திறக்க வேண்டாம். தியானத்தில் தொடர்ந்து. நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து தியானத்தை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். எண்ணங்கள் பல வந்திருக்கலாம், தூக்கம் வந்திருக்கலாம், மூச்சை நீ கவனித்திருப்பீர்கள், வெறுமை நிலை ஏற்பட்டிருக்கலாம், இன்னும் பல்வேறு விதமான நிகழ்வுகள் நீங்கள் சூழலில் இருக்கும்போது நிகழ்ந்திருக்கலாம். அதில் அனைத்தும் வரவேற்கப்பட வேண்டியது, எதுவும் எதிர்க்கப்பட வேண்டியது அல்ல. கண்களை மூடி இருந்தோம், சூழலில் நிலைத்து பழகினோம். உடலை முடிந்தவரை அதிட்டானாவில் நிலைப்படுத்தி இருந்தோம். ஒவ்வொரு நாளும் நாம் மேன்மை நிலைகளை அடைந்து கொண்டிருக்கின்றோம். தியானத்துக்கு எந்த அளவுக்கு உறுதியாக தயாராகிறோமோ அந்த அளவுக்கு தியானம் நம்முள் மிகச்சரியான தன்மையில் நிகழ முடியும். தியானம் என்பதனையும் இறை வணக்க வழிபாடுகள் என்பதனையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம். இறை வணக்க வழிபாடுகளை மிகச் சரியான தன்மையில் செய்வதற்கு உங்களை தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ வழிமுறையாக அன்றாடம் நம்முடைய மனதை சீரற்ற தன்மைகளிலிருந்து காத்து கொள்ளக்கூடிய ஒரு தூய்மைப்படுத்தும் வழிமுறையாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடைய நோக்கம், இதனுடைய செயல்பாடு, இது நம்மை எங்கு கொண்டு சேர்க்கும் என்பதையெல்லாம் அந்தந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் நம்முடைய ஈடுபாடு என்பது இதற்கு தேவையாக இருக்கு. ஒன்றை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த கற்றல் செயல்முறையில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளலாம். அப்போதுதான் இந்த கற்றலுடைய முழுமையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த கற்றலில் நன்மை இருக்கிறது என்று நீங்கள் உணர்வீர்களானால் இதில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இறைவன் நம்மை நேர்வழியில் நடத்தட்டும். எல்லா புகழும் இறைவனுக்கு. அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். Thank you very much.